20 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடிச் சென்றனர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அந்த துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் எனும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதிசய மின்னல் மாதாவின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி உயிர்த்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் பல்வேறு விழாக்களை கொண்டாடுகிறோம். விவிலிய நாட்குறிப்பேட்டை எடுத்து பார்த்தால் வருடத்தின் 365 நாட்களும் விழாக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதருக்கு நாம விழா கொண்டாடுறோம். ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கக்கூடிய புனிதர்களுக்கு 10 நாட்கள் 13 நாட்கள் என்று நாம் திருவிழா கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலும் பல திருவிழாக்கள். அவங்க அம்மா வயிற்றுல அவர் கன்சீவ் ஆனதுல இருந்து எல்லாமே திருச்சபையில் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இத்தனை 100 விழாக்கள் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையில் முக்கியமான விழா என்று நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? ஒருவேளை இப்ப கேட்டோம்னா இன்னைக்கு ஈஸ்டர், அதனால சாமியார் கண்டிப்பா ஈஸ்டரை தான் சொல்லுவார் அப்படி நீங்க நினைக்கலாம். சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான விழா என்ன விழா? என்ன விழா சொல்ல வந்தோம். நீங்க சொன்னதுனால அதுவும் டவுட் இல்லை, அப்படியே அமைதி ஆயிட்டவா? சந்தேகமே இல்லை. இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அடிப்படையான விழா. என்ன விழா? இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா. நான் சொல்லல, விவிலியம் சொல்லுகிறது, கத்தோலிக்க திரு அவை சொல்லுகிறது. இந்த திரு அவை இந்த உயிர்ப்பில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 73 புத்தகங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த விவிலியம்
புதிய ஏற்பாட்டுல 13 கடிதங்களை திருத்துதர் பவுல் எழுதியிருக்கிறார். அதில் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதம் 15வது அதிகாரம் 3, 4, 14, 17 இந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா இந்த பைபிளினுடைய அடிப்படை என்ன, கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை போதனை என்ன என்று தெரியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. நீங்க திருத்துதர் பவுலை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் ஆகச்சிறந்த சட்ட வல்லுனர் கமாலியேலிடம் போய் படிச்சவர். சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த பவுல் சொல்றார், 13 கடிதங்களை எழுதிய பவுல். பவுலுடைய கடிதங்களுடைய சாராம்சம் தான் கிறிஸ்தவத்தினுடைய ஒட்டுமொத்த இறையியலே. பவுல் சொல்கிறார், நான் பெற்றுக்கொண்டதும், எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா, அதையும் என் வாழ்வில் நான் தெரிந்து கொண்டதிலும் மிக முக்கியமானது என்று ஒன்றை மட்டும் நான் கருதுகிறேன். அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னது? வாசிங்க. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அப்போ பெரிய வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்து மறைநூலில் எழுதியுள்ளவாறு நம் அனைவருடைய பாவங்களுக்காக இறந்தார். சிலுவையில் 3 ஆணிகளில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் தொங்கியவராய் தன் இறுதி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தி உயிர் தந்தார். அதைத்தான் மறைநூல் சொல்லுகிறது. இயேசு இறந்தார். நான் பெற்றுக்கொண்டதில் முதன்மையானது என்று பவுல் சொல்கிறார். இயேசு இறந்தார். இயேசு இறந்தார் என்று மட்டும் சொல்லி இருந்தால் இந்த விவிலியம் இருந்திருக்காது. தொடர்ந்து 4வது வசனம். இறந்த இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அடுத்து மறைநூலில் எழுதியுள்ளவாறு 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். அப்ப இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தார் என்பதுதான் திருத்துதர் பவுல் இந்த விவிலியத்தில் மறைநூலில் அவர் பெற்றுக்கொண்டதில் முதன்மையானது என்று சொல்லுகிறார். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நாம கொண்டாடக்கூடிய விழாக்களில் எது முதன்மையானது அப்படின்னு. பவுல் சொல்லுகிறார், பைபிள்லயே எது முதன்மையானது? இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தார். எல்லாரும் சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு இறந்தார், இயேசு. ரொம்ப முக்கியங்க. அதனாலதான் இன்னைக்கு நாம எல்லாரும் கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறோம். 15வது அதிகாரத்துல 17வது வசனம் வாசிங்க. தொடர்ந்து கொரிந்து நகர மக்களுக்கு பவுல் சொல்லுகிறார். 17. ஒருவேளை இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த மறைநூலில் முதன்மையானது இயேசு உயிர்த்தார் என்பதுதான். ஒருவேளை இயேசு உயிர்க்கவில்லை என்றால், ஒருவேளை இயேசு உயிர்க்கவில்லை என்றால் அப்படி வச்சுக்கிடுவோம், என்ன நடக்கும்? வாசிங்க. இன்னைக்கு எல்லாரும் தன்னுத்த மின்னல் மாதா கோயிலுக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? இது வேஸ்ட், யூஸ்லெஸ், ஒரு காசுக்கும் ஆகாது. எப்போ இயேசு உயிர்க்கவில்லை என்றால் நாம் எல்லோரும் கொண்டிருக்கிற நம்பிக்கை பயனற்றது. 14வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை மட்டுமல்ல, நான் முக்கியம் உங்களுக்கு வைக்கக்கூடிய பிரசங்கமும் வேஸ்ட் தான், யூஸ்லெஸ் தான். எனவே நாங்கள் பறைசாற்றுகிற நம்பிக்கை, நாங்கள் போதிக்கிற மறை, நீங்கள் கொண்டிருக்கிற விசுவாசம், இவையெல்லாம் பயனற்றதாய் போய்விடும். எப்பொழுது இயேசு உயிர்க்கவில்லை என்றால். அப்ப இயேசு உயிர்த்தார் என்பதுதான் அனைத்திற்கும் அடிப்படை. இப்ப எது ஃபர்ஸ்ட்? கிறிஸ்மஸா ஈஸ்டரா? எது ஃபர்ஸ்ட்? கிறிஸ்மஸா ஈஸ்டரா? சொல்லுங்கம்மா. கிறிஸ்மஸ் ஃபர்ஸ்டா வருமா, ஈஸ்டர் ஃபர்ஸ்ட் வருமா? எது வரும்? ஈஸ்டர் வருமா?
என்ன சாமி கேள்வியை கேள, அவர் பிறந்தாதானே சாவ முடியும். அப்ப எது? கிறிஸ்மஸ். ரெண்டாவது தான் என்னது? ஈஸ்டர். ஆனால் இந்த உலகம் முதலில் கொண்டாடியது கிறிஸ்மஸ் அல்ல. இயேசுவனுடைய பிறப்பை இந்த உலகம் கொண்டாடவில்லை. இயேசுவனுடைய உயிர்ப்பை தான் இந்த உலகம் முதலில் கொண்டாடியது. 3வது நூற்றாண்டு வரை கிறிஸ்மஸே கிடையாது தொடக்க கால திருச்சபையில. விவிலியத்தினுடைய அடிப்படை நற்செய்தி என்ன? கெரிக்மா. நற்செய்தி என்ன? திருத்துதர் பணிகள்ல எருசலேம் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் நின்று சொல்லுகிறார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசு உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். நீங்க எல்லாரும் சிலுவையில் அரைஞ்சு அவரை கொலை செஞ்சு கல்லறைக்குள்ள வச்சு கல்லை தூக்கி மூடி வச்சுட்டீங்க. அதோட அவருடைய சாப்டர் க்ளோஸ் நீங்க நினைச்சிட்டீங்க. ஆனா அவர் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஒருவேளை ஈஸ்டர் இல்லை என்றால் கிறிஸ்மஸ் இல்லை. நீங்க சொல்றீங்க கிறிஸ்மஸ் இருந்தா தானே சாமி ஈஸ்டர் இருக்கும், இயேசுநாதர் பிறந்தாதானே அவர் உயிர்க்க முடியும், சாக முடியும், உயிர்க்க முடியும். ஆனா இயேசு உயிர்த்ததால் தான் அவருடைய பிறப்பையும் நாம் பெருவிழாவாய் கொண்டாடுகிறோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றின் தோன்றாமை நன்று. அந்த உலகத்துல அவன் பிறந்தான்னா அவனுடைய பிறப்புக்கென்று ஒரு வரலாறு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வரலாற்றில் பிறந்த மனிதர்கள் உண்டு, ஆனால் வரலாறாய் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். இந்த உலகத்துல எவ்வளவோ சமயங்கள் இருக்கின்றன, சமயமே இல்லை என்று சொல்லுகிற நாத்திகவாதம் கூட இருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் இந்த உலக வரலாற்றை, காலத்தை எப்படி கணக்கீடு செய்கிறது? கிறிஸ்துவுக்கு முன்னால், கிறிஸ்துவுக்கு பின்னால், கிமு கிபி, அப்படித்தான் பிரிச்சு வைக்குது. நீங்க இயேசுவை நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, உலக வரலாறு அப்படித்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒட்டுமொத்த உலக வரலாற்றையே இரண்டாக பிரித்தது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஆனா அந்த பிறப்புக்கு அர்த்தம் கொடுத்தது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு. எனவே இயேசு உயிர்த்தார் என்பதுதான் அடிப்படை நம்பிக்கை. நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு உயிர்த்தார் என்கிற ஒரு வரியை மட்டும் இந்த பைபிள்ல இருந்து நீங்க தூர எடுத்துருங்க. இது வெறும் சாதாரண பேப்பர் தான், இது பைபிள் கிடையாது. இது விவிலியம் என்கிற நிலைக்கு எப்பொழுது உயர்கிறது? இயேசு உயிர்த்தார் என்கிற ஒற்றை வரியில் தான் இது திருவிவிலியமாய் இருக்கிறது. இல்லைன்னா சாதாரண பேப்பரா தான் நிற்கும். இயேசுவினுடைய உயிர்ப்பு நம் வாழ்வை ஒட்டுமொத்தமாய் மாற்றி நிற்கும். இயேசு உயிர்த்துட்டாரா, உயிர்க்கலையா? சொல்லுங்க, சந்தேகமா இருக்கு. இயேசு உயிர்த்துட்டாரா? உயிர்த்துட்டார். லூக்கா எழுதின நற்செய்தி 24வது அதிகாரம், லூக்கா எழுதின நற்செய்தி 24வது அதிகாரம் 5வது வசனத்துல இறுதி வரி. லூக்கா 24 5வது வசனத்துல இறுதி வரி. மகதலா மரியா மற்ற பெண்களோடு விடியற் காலையில் எங்க போறா? கல்லறைக்கு போறா. எதுக்கு மகதலா மரியா கல்லறைக்கு எதுக்கு போனா? இயேசுவை பார்க்குது. அங்க இயேசு இருக்காரா? இயேசு இருக்காரா? இயேசுவை பார்க்கறதுக்கு அவ போல. நம்ம வீட்டுல யாராவது இறந்தாங்க அப்படின்னா கல்லறையில அடக்கம் செஞ்ச பிறகு 3வது நாள் ஒரு சட்டியில இல்லைன்னா பாத்திரத்துல கொஞ்சம் சுண்ணாம்பை கலக்கிட்டு கல்லறைக்கு போவோம். எதுக்கு? குழி முழுவது. எதுக்குமா போவோம்? ஆமாவா இல்லையா? யாராவது இறந்தா 3வது நாள் கல்லறைக்கு கொஞ்சம் சுண்ணாம்பை கலக்கிட்டு என்ன செய்வோம்? குழி முழுக போவோம். சுண்ணாம்பை தெளிச்சுட்டு மாலை போட்டுட்டு பத்தியை பொருத்தி வச்சு மெழுகுதிரி பொருத்தி வச்சு ஜெபம் பண்ணிட்டு வருவோம். குழி முழுக. மகதலா மரியாவும் 3ஆம் நாள் கல்லறைக்கு இயேசுவை பார்க்க செல்லவில்லை, அவ குழி முழுகிறதுக்கு போனா. நாம போகும்போது சுண்ணாம்பை கலக்கிட்டு போறோம். யூத சமூகத்துல சுண்ணாம்பை கலக்கிட்டு போக மாட்டான், அவன் நறுமண தைலத்தை கொண்டு போவான். அதனால்தான் இயேசு அமர்ந்திருக்கிற பொழுது அவருடைய பாதத்தை கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்து நறுமண தைலத்தை பூசுகிற பொழுது யூதாசு சொன்னான், இவ்வளவு காஸ்ட்லி செண்ட வேஸ்ட் பண்ணலாமா? 300 தெனாரியத்துக்கு வித்துடலாம். வித்தா எவ்வளவு பேருக்கு பயன் கிடைக்கும்? எவ்வளவு காஸ்ட்லி.
இவர் இயேசுநாதர் காலில் ஊத்துன செண்டு, அந்த நறுமண தைலம், அந்த தெரு முழுசும் கமகமகமன் மணக்கு. இவ்வளவு காஸ்ட்லி செண்டை வீணாக்கிட்டீங்களே. அப்பதான் இயேசு சொன்னார், அந்த பெண்ணை நீங்க என்ன செய்யக்கூடாது? தடுக்க கூடாது. ஏன் தடுக்க கூடாது? இவள் என் மரணத்தின் பொருட்டும் உயிர்ப்பின் பொருட்டும் முன் அடையாளமாக செய்தாள். இயேசுனுடைய பாதத்துல அந்த நறுமண தைலம் உயிரோடு இருக்க பொழுதே ஏன் ஊற்றப்பட்டது? இயேசுவனுடைய உயிர்ப்பின் அடையாளமாகத்தான் அந்த நறுமண தைலம் ஊற்றப்பட்டது. இயேசு இறந்த பிறகு அந்த நறுமண தைலம் தேவையில்லை. இயேசு இறந்த பிறகு நறுமண தைலம் தேவையா? சொல்லுங்க, தேவையா? தேவையில்லை. இப்ப குழிமுழுறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? சுண்ணாம்பு கொண்டு போறீங்க. அங்க குழியில நீங்க அடக்கம் பண்ண பாடி இருந்தா தானே குழி முழுகணும். ஆமாவா இல்லையா? கல்லறை சும்மா கிடந்துச்சுன்னா எதுக்கு குழி முழுகணும்? இயேசுவுக்கு நறுமண தைலம் தேவையில்லை இறந்த பிறகு. காரணம், இயேசு அங்கே இல்லை. இயேசு அங்கே இல்லை. இப்ப நான் சொன்ன வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 24:5 வசனம். உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? நாம் எல்லோரும் இன்று இந்த தன்முத்து மின்னல் மாதா திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். யாரை தேடி வந்திருக்கிறோம்? யாரை தேடி வந்திருக்கோம்? ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இருக்காரா இல்லையா? உயிரோட இருக்காரா? செத்து போயிருக்காரா? நம் ஆண்டவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோவின் கடவுள் என தலைமுறை தலைமுறையாய் வாழ்வோரின் கடவுள் தான் நம் ஆண்டவர். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல. முதல்ல எரிகிற முச்சடியில் மோயிசன், கடவுளே உங்க பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்ட உடனே எரிகிற முச்சடியில இருந்து ஆண்டவர் பேசினார். பேசி அவருடைய பேரை முதல்ல பைபிள்ல சொன்னார். என்ன பேரு? இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே. இருக்கின்றவர், இப்போ உன் கூட இருக்கின்றவர். என்னைக்கோ இருந்தவர் இல்ல என்னைக்கோ வர இருக்கின்றவர் அல்ல, இப்போ உன் கூட இருக்கிறவர் தான். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அந்த மகனுக்கு இப்படித்தான் நீங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும், பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பமே பெர்த் சர்டிபிகேட் எசையா இறைவாக்கினர் ஆகாசு மன்னனுக்கு முன்னாடி சொல்லி வச்சிருந்தார். என்ன பெர்த் சர்டிபிகேட்? கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அந்த மகனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். என்ன பெயர் வைக்கணும்? இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இப்ப கடவுள் நம்ம கூட இருக்காரா இல்லையா? அந்த கடவுளை தேடித்தான் நாங்க வந்திருக்கிறோம். கடவுள் இங்க உயிரோட இருக்காரா இல்லையா? இப்ப மகதலா மரியா கல்லறைக்கு யாரை தேடி போனா? யாரை தேடி போனா? சொல்லுங்கம்மா. இயேசுவின் இறந்த உடலை தேடி போனா. இயேசுன்னு சும்மா சொல்லக்கூடாது. கல்லறைக்கு ஏன் போனா? இயேசுவின் இறந்த உடலை தேடி போனா. அந்த இறந்த உடல் அங்க இருந்துச்சா? அப்பந்தான் வானதூதர்கள் மகதலா மரியாட்ட சொல்றாங்க, உயிரோடு இருப்பவரை நீங்கள் கல்லறையில் ஏன் தேடுகிறீர்கள்? அப்ப நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆனால் நாம் வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆண்டவரை கல்லறைகளில் தேடிக்கொண்டிருக்கிறோம், சவப்பெட்டிகளில் தேடிக்கொண்டிருக்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமையோடு சவப்பெட்டி முடிந்து விட்டது. ஒட்டுமொத்த உலக வரலாற்றிலேயே திறந்திருக்கிற ஒரே கல்லறை இயேசுவின் கல்லறை. இயேசுனுடைய உயிர்ப்பிற்கான முதல் சாட்சி. இயேசுனுடைய உயிர்ப்புக்கு முதல் சாட்சி என்னது? இயேசுவின் திறந்த கல்லறை. சும்மா கல்லறை இல்ல, திறந்த கல்லறை. ஏன்னா எல்லா கல்லறையும் மூடிதான் இருக்கும். இயேசுனுடைய கல்லறை மூடிதான் இருந்தது. வேற யாரும் திறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அசைக்க முடியாதவாறு, நகட்ட முடியாதவாறு பல படை வீரர்கள் சேர்ந்து மிகப்பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்து அடைத்து வைத்த ஒரு கல்லறை. அப்பதான் மகதலா மரியா அந்த நறுமண தைலத்தை தூக்கிட்டு போகும்போது, இந்த நறுமண தைலத்தை நம்ம கொண்டு போகணுமே, பெரிய கல்லை வச்சு அன்னைக்கு அடைச்சாங்களே பெரிய வெள்ளிக்கிழமைன்னு, நம்மளுக்கு யார் அந்த கல்லை நகட்டி கொடுப்பா? அந்த கல்லறையை திறந்தாதானே உள்ள போய் நம்ம என்ன செய்ய முடியும்? குழி முழுவ முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஆனால் அவள் செல்லுகிற பொழுது அங்கே கல்லறை
திறந்திருந்தது. என் அன்புக்குரியவர்களே, உலகத்தில் திறந்திருக்கிற ஒரே கல்லறை இயேசுவின் கல்லறை. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறோம். எதற்காக? கல்லறை என்பது முடிவல்ல, கல்லறை என்பது முற்றுப்புள்ளி அல்ல, மரணம் என்பது வாழ்க்கையினுடைய முடிவல்ல. மரணத்தில் வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய மரணத்தில் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? மாறுபடுகிறது. எப்படி? அழிகிற உடலில் இருந்து அழியாத உடலுக்கு நாம் மாறுபடுகிறோம். நம்முடைய ஆன்மா மாறுபடுகிறது. அதோடு முடிந்து விடுவதில்லை. எனவேதான் இந்த உயிர்ப்பு இப்பொழுது கூடி வந்திருக்கிற நம்ம எல்லோருக்கும் தருகிற நம்பிக்கை என்ன? தலையாகிய இயேசு உயிர்த்ததை போல அவருடைய உடலாகிய நாமும் ஒரு நாள் கண்டிப்பாய் உயிர்ப்போம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மரணம் முடிவல்ல, நம் வாழ்க்கை நிரந்தரமானது. எங்கே? விண்ணுலகில். காரணம், கடவுள் இந்த வாழ்வின் காலங்களையெல்லாம் கடந்தவர். அதனாலதான் இந்த பாஸ்கா தெரியல 2025 என்று இந்த ஆண்டை எழுதி வைத்துவிட்டு அந்த ஆண்டை குறிக்கிற பொழுது குருவானவர் ஜெபம் செய்கிறார். காலங்களும் அவருடையன, யுகங்களும் அவருடையன. திருவெளிப்பாட்டு புத்தகம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். அவர் மாறாதவர். எப்பொழுது எரிகிற முட்செடியில் வெளிப்படுத்தினாரோ அப்பொழுதும் அவர் மாறாதவர். எசையா இறைவாக்கினர் வழியாக முன்னறிவிக்கப்பட்டாரோ அப்பொழுதும் மாறாதவர். அன்னை மரியாவின் திருவயிற்றில் மகனாய் பிறந்து வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் 1:14 நாம் வாசிக்கிறோமே, அப்பொழுதும் அவர் மாறாதவர். கல்லறையில் அடக்கம் செய்ததோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று கல்லறையில் அடைத்து வைத்தார்களே, அப்பொழுதும் அவர் மாறாதவர். கல்லறையில் பெண்களெல்லாம் தேடுகிறார்கள், தேடிவிட்டு இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அப்போஸ்தலர்களிடம் வந்து சொல்லுகிற பொழுது எல்லோரும் சொல்லுகிறார்கள், இந்த பெண்கள் பிதற்றுகிறார்கள். பைத்தியக்காரங்க மாதிரி என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. இயேசுநாதர் செத்து போயிட்டார் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சு போச்சு, மூளை கலங்கி போச்சு, இயேசுவினுடைய உடலை காணவில்லை என்று சொல்கிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை. இயேசு உயிர்த்தார் என்கிற உண்மையை அவர்கள் முழுமையாக உணரவில்லை. அதனாலதான் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில யோவான் சொல்லுகிறார், இயேசு மகிமையுடன் உயிர்த்தெழுந்தார், ஆனால் அதுவரை அவர்கள் அதை உணரவில்லை. நாம் எப்பொழுது உணர வேண்டும்? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் எப்பொழுது உணர்கிறேனோ அப்பொழுதுதான் எனது வாழ்க்கை உயிரோட்டமாய் இருக்கும். நான் சொன்னேன், நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. அவ கிறிஸ்தவர்களாகிய நாமும் எப்படி இருக்க வேண்டும்? வாழுகிற கடவுளின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சாவில் நமக்கு பங்கில்லை. ஏன் பங்கில்லை? எல்லா சாவின் பங்கையும், கடன் சீட்டையும், பாவத்தின் கடன் சீட்டையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து விட்டார். நீங்க கடையில போய் நகையை அடகு வச்சீங்க அப்படின்னா, அடகு வச்ச பிறகு உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறான், அடகு சீட்டு. மஞ்சள் கலர்ல இருக்குமா? நகை கையில அடகு வச்சா, ஆமா, ஒரு அடகு சீட்டு. அந்த சீட்டு என்ன அடையாளம்? நீங்க நகையை அடகு வச்சிருக்கீங்க, பணத்தை வாங்கியிருக்கீங்க. இனிமே பணத்தை திருப்பி கட்டிட்டு இந்த சீட்டை கொடுத்தாதான் நகையை என்ன செய்வான்? திருப்பி கொடுப்பான். பவுல் சொல்லுகிறார், பாவம் என்பதில் நீங்கள் உங்களை அடகு வைத்து விட்டீர்கள். இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானிடமிருந்து, அந்த அடகு கடையிடமிருந்து உங்களை மீட்கிறார், நகையை மீட்கிறார். பணத்தை கொடுத்து நகையை மீட்பதை போல இயேசு உன்னையும் என்னையும் எப்படி மீட்டிருக்கிறார்? விலை மதிப்பற்ற தனது திரு இரத்தத்தை கல்வாரி மலையில் சிந்தி மீட்டிருக்கிறார். எனவேதான் பவுல் சொல்கிறார், சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? இனி வாழ்வுக்கு சாவில்லை, சாவுக்கு இனிமேல் வாழ்வில்லை. அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டாட வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக இறந்தார். இது நான் கண்டிப்பா புரியணும்.
யாருக்காகவும் அல்ல, எனது பாவத்திற்காகத்தான் இறந்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் மனிதரை போலானார். ஆனால் ஒட்டுமொத்த பாவத்தின் அடையாளமான சிலுவையை தோளில் சுமந்து அதே சிலுவையில் தொங்கி செத்தார். எதற்காக? எனக்காக. இயேசு எனக்காக இறந்தார். இறந்தவர் இறந்ததோடு அல்ல, இயேசு எனக்காக உயிர்த்தார். இயேசு எனக்காக உயிர்த்தார். இந்த ரெண்டை நாம நம்புறோம். மூன்றாவது ரொம்ப முக்கியம். இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு என்னோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, மூணையும் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு எனக்காக இறந்தார். சொல்லுங்க, இயேசு எனக்காக இறந்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், இயேசு என்னோடு இருக்கிறார். ஒரு நாம ஜெபம் மாதிரி இதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க. நாம ஜெபம்னா என்ன? நம்ம சில நேரங்கள்ல நம்மையும் அறியாம சில வார்த்தைகளை ஜெபமா சொல்றோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க, இயேசு மரி சூசை துணை, அப்படிலாம் நம்ம சொல்றோமா இல்லையா? லேசா கல்லு தடிக்கிட்டு தும்மல் போடுறோம், லேசா இடிச்சிட்டோம், இயேசுவே ரட்சியம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றோமா இல்லையா? அத மாதிரி உங்களை அறியாமல் உங்கள் இதய துடிப்பு எப்படி துடிக்கிறதோ அதே போல அனிச்சை செயலாய் இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசு எனக்காக இறந்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், இயேசு என்னோடு இருக்கிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் காலையில் இதை சொல்லிட்டு நீங்க எந்திரிங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி படுக்க போகும்போது இதை சொல்லிட்டு நீங்க தூங்க போங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், நோய் நொடிகள், உறவு முறிவுகள் எது வந்தாலும் சரி, இயேசு எனக்காக இருந்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், இயேசு என்னோடு இருக்கிறார். மிகப்பெரிய செங்கடல் தடுத்து நிற்கிறது. பார்வோனுடைய படைகள் பின்னால் துரத்துகின்றன. நடுவில் இஸ்ரேல் மக்கள். முன்னாடி போனா கடல்ல விழுந்து என்ன செய்யணும்? சாகணும். பின்னாடி திரும்பினா பார்வோனின் வாளில் வெட்டிப்பட்டு என்ன செய்யணும்? சாகணும். எந்த பக்கம் போனாலும் மரணம். எவ்வளவு நெருக்கடியான சூழல் பாருங்க. முன்னாடி போனாலும் சாவு, பின்னாடி போனாலும் சாவு. அப்ப சாவு 100%, 100%. அப்பந்தான் யாவே இறைவன் மோசேட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனது கோலை உயர்த்தி பிடி. செங்கடல் இரண்டாக பிளந்தது. கடல் நடுவே கால் நனையாமல் இஸ்ரேல் மக்கள் கடந்தார்கள். அப்பந்தான் பின்னாடி இருக்கிற பார்வோன் படைகள்லாம் உள்ளே வருகிறார்கள். கடல் மூடிக்கொள்கிறது. இவன் பதறி போய் சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே அவர்கள் சார்பாக நின்று போரிடுகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அவன் சோறு வேணும்னு கேட்டான், காடை வேணும்னு கேட்டான், தண்ணி வேணும்னு கேட்டான், தண்ணி உப்பா இருக்குன்னு சொன்னான், கால் சுடுதுன்னு சொன்னான், புலம்பிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு நாம புலம்புறோம் பாருங்க. கடவுள்கிட்ட எப்ப பார்த்தாலும் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கோம் பாருங்க. அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் 40 வருஷமும் புலம்புனான். ஆண்டவர் ஏத்து பேசினான். ஆண்டவர் சார்பாக இருந்த மோசேயை, மிரியமை எல்லாரையும் ஏத்து பேசினான். அவனுக்கு கூட நம்பிக்கை இல்லை. யார் நம்பினா தெரியுமா? பின்னாடி வந்த பார்வோன் படைகள். என்ன சொன்னாங்க? ஆண்டவரே அவர்கள் சார்பாக நின்று போரிடுகிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, என் ஆண்டவர் எனக்காக இறந்தார், என் ஆண்டவர் எனக்காக உயிர்த்தார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிற பொழுது நான் எதற்கும், திருப்பாடல் 23 ரொம்ப அழகா சொல்லும் பாருங்க. ஆண்டவர் என் ஆயன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் தான் என்னுடைய ஆயன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி. இந்த உலகத்துல ஆகச்சிறந்த பிரச்சனை என்ன? மரணம் தானே, சாவு தானே. சாவை விட பெரிய பிரச்சனை என்ன வந்துட போகுது? ஆனால் திருப்பாடல் 23 சொல்கிறது, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன். யான் தெரியுமா? அவர் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என் ஆயன் இயேசு, அவர் நல்லாயன். யான் தெரியுமா? நல்லாயன். நல்லாயன் தன் ஆடுகளுக்காய் உயிரையும் கொடுப்பார், கொடுத்தார். அதுதான் சிலுவை. அந்த சிலுவை தான் இன்று உன்னையும் என்னையும் மீட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த சிலுவை தான் நமது அடையாளம். எல்லா ஆலயங்களினுடைய உச்சியில் சிலுவை இருக்கிறது.
கிறிஸ்தவர்கள் நாம் நம்முடைய கழுத்தில் சிலுவைகளை அணிந்திருக்கிறோம். வீடு